வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ்ல மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்றதை வெளியில பார்க்க போறோம். சரிங்களா, வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க என்ன சொல்றாங்க. மிஸ்ஸிங் நம்பர் என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க, அதுல எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். சரிங்களா, அந்த கொஸ்டின் மார்க்ல எனக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்ல நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அது எனக்கு மிஸ்ஸிங் நம்பர். சரிங்களா, சரி என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின் மார்க் இருக்கு, அடுத்து 167, 198, 223, 258, 287 இருக்கு. சரிங்களா, சரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா திருப்பி அதை அப்படியே எழுத்துல எழுதக்கூடாது. சரிங்களா, அப்படியே மைண்ட்லேயே வந்து என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். சரிங்களா, அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அப்பதான் டைம்குள்ள ஸ்பீடாக பண்ண முடியும். சரிங்களா, சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்தே தெரியுது எனக்கு 167 இருக்கு, 287 இருக்கு. அப்போ எனக்கு டிஃபரன்ஸ் பார்த்தாலே எனக்கு போதும் தான் தோணுது. சரிங்களா, பார்க்கலாமா? பாருங்க, 8ல 7 போனா 1, 9ல 6 போனா 3, 31. சரிங்களா, பிளஸ் 31 எல்லாமே எனக்கு ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பிளஸ் 31 தான். ஓகேங்களா, அடுத்து இங்கே 3 இருக்கு, 8 இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியாது, மைனஸ் பண்ண முடியாதா? அப்போ 13ல 8 போனா 5, இதெல்லாம் இருக்கும் 11 ஆயிருமா, 11ல 9 போனா 2, 31, 25 சம்மந்தவே இல்லாமல் இருக்கா? 31க்கு அப்புறம் 25 ஒரு அன்இவனா இருக்கு. சரி, அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். 8ல 3 போனா 5, 5ல 2 போனா 3, 35, 31, 25, 35 ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஆர்டராகவே எனக்கு வரல. சரிங்களா, அப்புறம் என்ன பண்ண வேணாம், இதுக்கடுத்து நான் அப்ரோச் பண்ண தேவையில்லை. சரிங்களா, நம்ம வேற விதமாக யோசிச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்பர் பாருங்க, 167, 198, 223, 258, 287 இருக்கு. சரிங்களா, இந்த ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் நம்ம 50 ஸ்கொயர்ஸ் ஒரு 20 கியூப்ஸ் இருக்கு படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ பார்த்தோன்னே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி இருக்கு பாருங்க, இது எப்படி இருக்குன்னா 13 ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கு. சரிங்களா, இது பாருங்க 14 ஸ்கொயர் பிளஸ் 2 இருக்கு. அடுத்து பாருங்க 15 ஸ்கொயர் மைனஸ் 2, அடுத்து 16 ஸ்கொயர் பிளஸ் 2, அடுத்து 17 ஸ்கொயர் மைனஸ் 2. சரிங்களா, ஸ்கொயர் வேல்யூட பிளஸ் 2 மைனஸ் 2 பிளஸ் 2 மைனஸ் 2 பண்ணிருக்காங்க. சரிங்களா, அப்ப எனக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, 12 ஸ்கொயர் பிளஸ் 2 பண்ணிருப்பாங்க. ஏன்னா அடுத்து மைனஸ் 2 பண்ணிருக்காங்களா, அப்ப முன்னாடி என்ன பண்ணிக்கணும், பிளஸ் 2 தான் பண்ணிக்கணும். என்ன ஆன்சர், 12 ஸ்கொயர் வந்து 144, 144 பிளஸ் 2 146 தான் எனக்கு ஆன்சர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க, எனக்கு ஒரு ஆர்டராகவே வரல. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ பார்த்தணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, 7, 5, 6ல போகுது, லாஸ்ட் எனக்கு 1128ல முடியுது. சரிங்களா, அப்ப எனக்கு பார்த்தோன்னே தெரியுது எனக்கு என்னது மல்டிபிள் தான் ஆகுன்னு தெரியுது. சரிங்களா, ஆனா 7ல இருந்து 5 ஆகுதா, அப்ப மல்டிபிள்லயே எனக்கு என்ன பண்ணுவாங்க, 7ல இருந்து 5 ஆகுதுன்னா ஒரு டபுள் ஆபரேஷன் தான் பண்ணிப்பாங்க, நீங்க அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா, சரி 7ல இருந்து 5 எப்படி வந்துக்கலாம்னா இன்டூ 1 மைனஸ் 2 பண்ணா வருமா, 7 into 2, 7 into 1 1 மைனஸ் 2 பண்ணா 5. சரிங்களா, சரி அடுத்து பாக்குறேன், 5ல இருந்து 6 எப்படி வந்துக்கலாம், இன்டூ 2 பண்ண வரும் 5, 2 5s 10 மைனஸ் 4 கரெக்டா வந்துருச்சு. சரிங்களா, அப்ப எனக்கு அடுத்து என்ன வரணும், இன்டூ 3 மைனஸ் 6 தான் பாருங்க, 3 6 are 18 மைனஸ் 6 12 வந்துருச்சு. ஓகேங்களா, அப்ப எனக்கு லாஸ்டா எனக்கு என்ன வரணும், இன்டூ 4 மைனஸ் 8 வந்தா எனக்கு அதான் ஆன்சர். சரிங்களா, அப்ப 12 into 4 என்ன 48, 48 மைனஸ் 8 40. சரிங்களா, வேணா செக் பண்ணி பாருங்க, 40 into 5 200 மைனஸ் 10 190 வந்துருச்சா, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் வச்சு அது மல்டிபிளா டிவிஷனா அடிச்சலாம் சப்ட்ராக்ஷனா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்டே கொஸ்டின் மார்க் இருக்கு. சரிங்களா, அடுத்து 20, 40, 69 சின்ன சின்ன டிஃபரன்ஸா போயிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணா போதும், டிஃபரன்ஸ் பார்த்தா போதும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாக்குறேன், 20க்கு 40 டிஃபரன்ஸ் எத்தனை வரும், 20, அடுத்து 29, அடுத்து 9 சாரி 8, 38, அடுத்து 7, 4, 47. அதாவது 9 9 எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா, அப்ப எனக்கு என்ன ஆகணும், இங்கே 9 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா, இப்போ 9 மைனஸ் பண்ணா 11, அவ்வளவுதான். சரிங்களா, அப்ப என்ன ஆன்சர், 11 பிளஸ் 9 தான் எனக்கு என்னது 20. ஓகேங்களா, இப்போ அந்த கொஸ்டின் மார்க் என்ன வரும், 11 தான் எனக்கு ஆன்சர் வரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுவுமே எனக்கு சின்ன டிஃபரன்ஸா தான் இருக்கு, 18 ஆரம்பிக்குது 18ல முடியுது. சரிங்களா, சரி டிஃபரன்ஸ் பார்க்கலாமா, 18 பிளஸ் 2. சரிங்களா, அடுத்து ஒரு கேப் இருக்கு, அடுத்து பாருங்க 32ல இருந்து 48னா 16, அடுத்து 80 48ல எதை ஆட் பண்ணா 80 வரும், 32. சரிங்களா, அப்ப 2 இருக்கு, இங்க 16 இருக்கு, இங்க 32 இருக்கு. அப்ப இடையில என்ன வரலாம், 4 8 வரலாம், 2 into 2 4 into 2 into 2 into 2. சரிங்களா, into 2 ஓட மல்டிபிள்ஸ் தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. சரிங்களா, அப்ப என்ன வரலாம்,
18 + 2 20, 20 + 4 தான் எனக்கு ஆன்சர். இப்போ என்னோட ஆன்சர் 24 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, 110 ஆரம்பிக்கிறது 80 முடியுது. சரிங்களா? இதுவுமே எனக்கு டிஃபரன்ஸாக தான் இருக்கு. சரிங்களா? டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? அப்படியே டிஃபரன்ஸ் பாருங்க, எடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? எடுத்து இப்படி 110 57 இப்படிலாம் போட்டு நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கவே கூடாது, ரொம்ப டைம் ஆயிடும். சரிங்களா? நமக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இங்க என்ன பாடு பண்ணா 10 ஆயிருமா? 10ல 7 போனா 3, இதுல 10 ஆயிருமா? 53 ஆயிரும். -53. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, எனக்கு ஆட் ஆகுதா? பிளஸ் 6ல 9 போகுது, அப்போ 69 போனா 9. என்னோட 8 ஆயிருமா? 8ல 5 போனா 3, இப்போ 39. சரிங்களா? அடுத்து பாருங்க, மைனஸ் ஆகுது. எவ்வளோ ஆகுது? 6ல 3 போனா 3, 9ல 4 போனா 5. இப்போ -53 + 39, -53, அடுத்து எனக்கு +39, திருப்பி எனக்கு என்ன வரும்? -53. இந்த மாதிரி தான் சீரிஸ் வரும். சரிங்களா? அப்போ 82ல 53 மைனஸ் பண்ணா அது எனக்கு ஆன்சர். சரிங்களா? இப்போ என்ன வரும்? 12 ஆயிருமா? 12ல 3 போனா 9, இது 7 ஆயிருமா? 7ல 5 போனா 2. அப்போ என்ன ஆன்சர்? 29 தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சா? இவ்வளோ தான் மிஸ்ஸிங் நம்பர். சரிங்களா? இந்த லெவல் தான் பிலிம்ஸ் உள்ள கேட்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்பாட்டை அப்ரோச் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? இதே மாதிரி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.